வின்டர் காலம் வந்தாச்சு. நேற்று பெஞ்ச மழைக்கு இன்றைக்கி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. மழை காலத்தில் எல்லார் வீட்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருள் அப்படின்னா வாட்டர் ஹீட்டர் தான். இந்த வாட்டர் ஹீட்டர் என்னென்ன பண்ணால் நம்ம கரண்ட் பில்லை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கெப்பாசிட்டி பார்க்கணும். கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. சரி 10 லிட்டர் வாங்கலாம், இல்லை 5 லிட்டர் வாங்கலாம், இல்லை சில பேர் இப்போ 3 லிட்டர்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரூமில் வைக்க போகிறது, அட்டாச் பாத்ரூமில் வைக்க போகிறது அப்படிங்கிறப்போ 2 பேர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால சின்னது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்குறாங்க. எப்படி இருந்தாலுமே ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆக தான் போகுது. சாதாரணமாக இப்போ ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்காக கிஃப்ட் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு அடுத்தது குழந்தை அப்படின்லாம் வரதான் போகிறாங்க. அப்போ நம்ம 10 லிட்டருங்கிறத யோசிக்காமல் 15 லிட்டர் மினிமம் நம்ம வந்து 15 லிட்டர் வாங்குற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 15 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒன் டைம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படியுமே ஒருத்தங்க யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ வெயில் காலம் அப்படின்னா அதுவே நம்ம ஒரு தடவை ஆன் பண்ணாலே அது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரா மாதிரி இருக்கும். 9 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 3 ஸ்டார் 4 ஸ்டார்லாம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம கரண்ட் பில்லும் கம்மியாக வரும், யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாவே இருக்கும். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்ததாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆட்டோ கட் ஆஃப் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஏன்னா ஹீட்ரு நம்ம அடிச்சு விட்டுட்டு எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் சூடானவனே ஆஃப் ஆகிற மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட்டு நம்ம வந்து வாரண்ட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முக்கியமாக இதில் ஆன்லைனில் வாங்குறதை விட ஆஃப்லைனில் வாங்குறது தான் இதுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வரைக்கும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம சர்வீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நம்ம பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சென்டர்லேயே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நமக்கு ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும். வாங்கக்குள்ளே இதெல்லாம் மெயினாக நோட் பண்ணி வாங்கினேன். அப்போ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, கரண்ட் பில் பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.